டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அமெரிக்காவின் நீதித்துறையில் பேசியபோது 2020ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலை அமெரிக்காவின் மிகப்பெரிய அவமானம் என கூறி அதில் முறைகேடு நடந்ததாக தெரிவித்தார். அவர் கூறியபடி இந்த மோசடியை செய்தவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும். 2024 தேர்தலில் நான் மக்களால் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், எனவே இம்முறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்த உரையில் ட்ரம்ப் 2020 தேர்தல் மற்றும் அதன் பின்னணியில் நடந்த செயல்களை பற்றி கூறினார். அவர் குறிப்பாக நீதிபதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்களை இலக்காக வைத்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் அவர் தனது எதிரிகளுக்கு மிரட்டல் விடுத்துள்ளார் என எதிர்க்கட்சிகள் கருதுகின்றன. அவரின் இந்த பேச்சு சட்ட நடவடிக்கைகளின் செயல்பாடுகளை பாதிக்கக்கூடும் என்று பலர் கூறுகின்றனர். ட்ரம்ப் மீது தற்போது 2 முக்கிய வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஒன்று, தனது மார்-ஏ-லாகோ பங்களாவில் ரகசிய ஆவணங்களை தவறாக கையாள்வது. 2020 தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறி சில முக்கிய ரகசிய ஆவணங்களை தனது சொகுசு பங்களாவில் மறைத்து வைத்தார். பைடன் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு சில தொலைந்து விட்டன. இதற்கிடையில் FBI அதிகாரிகள் ட்ரம்ப் பங்களாவில் அதிரடி ரெய்ட் நடத்தி அந்த ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இரண்டாவது வழக்கு 2020 தேர்தல் முடிவுகளை மாற்ற முயற்சிக்கும் தொடர்பாக உள்ளது. அவர் ஜார்ஜியா மாகாணத்தில் தேர்தல் அதிகாரியிடம் போன் செய்தபோது, ஆனது ஆகி போச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓட்டு தேறுதான்னு பாருங்க என்று மிரட்டும் தோனியில் பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் தனது ஆதரவாளர்களை கொண்டு அமெரிக்க நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. இவற்றின் மத்தியில் ட்ரம்ப் தனது அரசியல் எதிரிகளையும் குறிப்பாக நீதித்துறையின் அதிகாரிகளையும் ஊடகங்களில் தவறாக காட்டப்படுவதாகவும் துன்புறுத்தப்படுவதாகவும் கூறி அவர்களை மிரட்டுகிறார். இதனால் அவரது வழக்குகளின் விசாரணைகளை தடுக்க முயற்சியாக இருக்கலாம் என எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறுகின்றனர். மேலும் ட்ரம்ப் ஊடகங்களை அவசரமான மற்றும் சட்ட விரோதமானது என குற்றம் சாட்டி அவருடைய மிரட்டல்களை வெளிப்படுத்தி எதிர்காலத்தில் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் கூறினார். 2020 தேர்தலை முறைகேடு என்று சொல்லி அதை செய்தவர்கள் மீது தண்டனை விதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் ஜனவரி 6 கலப்பு புரட்சியில் தன்னை சார்ந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய் என்றும் அதில் அவரது ஆதரவாளர்கள் மட்டுமே குற்றத்துக்குரியவர்கள் என அவர் கூறியுள்ளார்.